எனது அருமை மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய +1 மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கெல்லாம் இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய நலம் அறிய ஆவல். நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற ஆற்றல் படைத்த பெருந்தகை, சிறந்த கல்வியாளர், நூலறிவு பெற்றவர், அற்புதமான வகையிலே ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் கூர்மையாக கூர்ந்தறிந்து வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர், மவுண்ட் சென்ட் ஜோசப்பினுடைய முகவரியாக என்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பவர், அருட்சகோதரியார் HM சிஸ்டர் ஜோதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு அவர்களுடைய அருளாசியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அற்புதமான ஒரு துணை பாடத்தை எடுக்க இருக்கின்றோம். விரிவானம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிட்டு இயல் 4 இதழாளர் பாரதி குறித்து உங்களுக்கு பல்திறன் செய்திகளை சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். மகாகவி பாரதியை கவிஞராக மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாருக்கும் பாரதி யார் அப்படின்னு சொன்னார், அவர் தேசிய கவி, அதே சமயத்தில் சிறந்த கவிஞர் என்று எல்லோராலும் உச்சி மோந்து பாராட்டப்படக்கூடிய வல்லமை படைத்தவர். பாரதியாருடைய அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் சொல்வீச்சு. விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கவிதைகள் ஏராளம். எமக்கு தொழில் கவிதை, நல்லா கவனிங்க, எமக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டிற்கு உழைத்தல். இதுதான் மகாகவி பாரதியினுடைய கொள்கை முழக்கம். ஆனால் பாரதியினுடைய அந்த கவிதை வீச்சு என்பது சாதாரணமானதல்ல. அவன் பாடாத துறைகளே கிடையாது. மனித வாழ்வினுடைய நிலையிலே ஆன்மீகமாகட்டும், விடுதலை உணர்வாகட்டும், கண்ணன் பாட்டாகட்டும், பாஞ்சாலி சபதமாகட்டும், எந்தெந்த துறைகளில் பாரதி தொட்டாலும் அத்துணை துறைகளையும் மிக சீரும் சிறப்புமாக ஒளிவீச செய்தவன் மகாகவி பாரதி. பென் இஸ் மைட்டர் தென் ஸ்வர்ட் என்று சொல்வது போல வாள்முனையை காட்டிலும் பேனாமுனைக்கு வலிமை அதிகம் என்பதை நிரூபித்தவன் மகாகவி பாரதி. ஏன்னா எழுத்தாளர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய பிடரி மயிரை உலுக்கி எடுத்தவன் மகாகவி பாரதி. அஞ்சு நடுங்கினார்கள். பாரதியினுடைய கவிதையாகட்டும், பல்வேறுபட்ட திறன் குறித்த சிந்தனைகளாகட்டும், பாரதி என்று சொன்னாலே அந்த பாரதியினுடைய பேனாமுனைக்கு அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அஞ்சு நடுங்கியது என்று சொன்னால் மிகையாகாது. எழுத்தாளனுக்கு அதான சிறப்பு. அப்ப மகா அக்பர் என்று சொல்லக்கூடிய கிரேட் அக்பர் என்று போற்றப்படக்கூடிய வரலாற்றினுடைய நாயகனாக கருதத்தக்க அக்பருடைய வரலாற்றை எழுதுகின்ற போது சொல்லுகிறார்கள், அக்பர் போருக்கு வருகிறார் என்று சொன்னார் அந்த வாள்முனையை கண்டு அஞ்சியவர்கள் ஏராளம். எப்படி எழுதுறாங்க திறனாய்வாளர்கள்? அக்பரின் வாள்முனையை கண்டு அஞ்சியவர்கள் ஏராளம், ஆனால் அந்த அக்பரோ அபுல் ஹாசனின் எழுதுகோள் முனைக்கு அஞ்சினார் என்று எழுதுகிறார். இதெல்லாம் வரலாறு, எங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் சொல்லி கொடுத்தது. அந்த வகையில இப்ப பாரதியை கவிஞராக நாம் பார்க்கவில்லை, பாரதியினுடைய பன்முக திறன்களில் மிக சிறப்பான திறனாக விளங்கக்கூடிய அவர் பணியாற்றிய இதழ்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இதழ்கள் சொல்லும் போது என்ன? பத்திரிகைகள். ஒரு நாட்டினுடைய செய்திகளை வெளியிடக்கூடிய வல்லமை படைத்த ஆற்றல் பத்திரிகைகளுக்கு உண்டு.
பத்திரிகைகள் என்பது சாதாரணமானதல்ல. அடிமைப்பட்ட இந்தியாவில் ஒரு பத்திரிகையை எழுதி வெளியிடுவது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒரு செயல். ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து எழுதிவிட்டால் எந்த நேரத்தில் சிறைவாசம் வருமோ, எந்த நேரத்தில் எந்த பக்கத்தில் இருந்து ஆபத்துக்கள் வருமோ என்று அஞ்சு நடுங்கிய காலம் அந்த காலம். அத்தகைய அந்த இக்கட்டான காலகட்டத்தில் மகாகவி பாரதி பத்திரிகைகள் எழுதிய திறனை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுல ஒரு கடிதத்தினுடைய வடிவத்தில் நாம் பார்க்கிறோம். மின்னஞ்சல். மின்னஞ்சல் சொல்லும் போது என்ன? இமெயில். அந்த மின்னஞ்சல் வடிவத்தில் இருவருடைய கடித திறன்களை குறித்து நாம் அலசி ஆராய இருக்கின்றோம். ரொம்ப கவனமா கவனிங்க. கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவதன்று. நல்லா எடுத்தோன்னே எப்படி சொல்றாங்க பாருங்க. கல்வி கற்பவர் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகின்றனர். இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர். யாரு? இதழாளர்கள். சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. அற்புதமான கருத்து. இதெல்லாம் மனசுல பதிவு வச்சுக்கோங்க. சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான், நல்ல ஆசிரியருக்கு சமம். பாரதியும் இதற்கு விளக்கன்று. இதுல என்ன பண்றாங்க? கவிஞராக பார்த்த பாரதியை பத்திரிகையாளராக பார்க்க இருக்கின்றோம். இப்ப அன்புசால் அப்பாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தினுடைய செயல்பாட்டை நாம பார்க்கிறோம். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வானதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அப்பாவுக்கு கடிதம் எழுதுவதாக இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. கடிதம் எழுதுவதே மறந்து போன இன்றைய சூழலில் அத்தனையும் பேசிவிட முடியாத காலப்பெரு இடைவெளியில் இதை எழுதுகிறேன். இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி குறைந்தது. கடிதங்கள்லாம் பக்கமா எழுதணுமா? இப்ப நவீன தொழில்நுட்பம், மாடர்ன் டெக்னாலஜில இமெயில் என்று சொல்லக்கூடிய மின்னஞ்சல்ல பக்கமா எழுதுறாங்க. சிறு வயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் நீங்கள் தான். இந்த பெண் பிள்ளை யாருக்கு கடிதம் எழுதுது? அவங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதுது. அப்பா, எனக்கு சிறிய வயதுல பாரதியினுடைய கவிதைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. வீட்டுல பெரியவங்க எப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கருத்தை நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும். பாரதியினுடைய கவிதைகளை சொல்லணும், பாரதிதாசனுடைய தமிழ் உணர்வை சொல்லணும், பட்டுக்கோட்டையாருடைய அற்புதமான உழைப்பாளர் சிந்தனையை சொல்லணும், கவியரசு கண்ணதாசனுடைய பல்வகை திறன் குறித்த கவிதைகளை சொல்லணும், திருக்குறள் எடுத்து சொல்லணும், விவிலியம் என்று சொல்லக்கூடிய பைபிளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, திருக்குரான், இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம நம்முடைய குழந்தைகளுக்கு காலையில் எழுந்தவுடன் இரவு படுப்பதற்கு முன்னால சின்ன 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 செய்திகள்லாம் சொல்லும் போது இந்த குழந்தையினுடைய மனதில் ஆழமான சிந்தனைகள் வளரும். பாடல்கள்லாம் பாடி காட்டணும், கதைகள்லாம் சொல்லணும். இந்த குழந்தை இவ்வளவு பெரிய பெண் பிள்ளையா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சொல்லுது, அப்பா எனக்கு சிறிய வயதுல பாரதியினுடைய கவிதைகளை எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. மகாகவி என்ற பேரொலியில் பாரதியின் பல பரிமாணங்கள் மறைந்துள்ளன என நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். மகாகவியாவே பாரதியை பார்த்திருந்தாங்க, ஆனா அவனுக்குள் எத்தனை திறன்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை இப்ப நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். அண்மை காலம் சொல்லும்போது என்ன, சமீபமாக சில நாட்களாக பாரதியின் இதழியல் பணி பற்றிய நூல்களை படித்து வருகின்றேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இம்மின்னஞ்சல். இதை நான் எதுக்கு தெரியுமாப்பா எழுதுறேன்? பாரதியை கவிஞராக மட்டும் பார்க்காமல் அவருடைய பல்வேறுபட்ட இதழியல் சிந்தனைகளை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்றேன். இல்லப்பா, எப்படிப்பா? இப்ப உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும்,
என்னடா இது, பாரதியை நம்ம கவிஞராக தானே பார்க்குறோம். பாரதியுடைய கவிதை அப்படின்னு சொன்னால் நம்ம சிறிய வகுப்புல படிச்ச பல்வேறுபட்ட கவிதைகள் மனசுக்கு வரும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படிதானே பார்த்திருப்போம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், இப்படிதானே பாரதியை பார்த்திருப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இப்படி பார்த்திருப்போம். அப்படி பார்ப்பது சரிதான். ஆனால் பத்திரிகையாளராக எப்படி பாரதி ஒரு சிறந்த பரிணாமம் கொள்கிறான் என்பதை குறித்து பார்க்க போறோம். அப்பா எட்டயபுர சமஸ்தானத்தின் பணி கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தார். எட்டயபுர சமஸ்தானத்துல அரசருக்கு சிறப்பான பணி செய்கிறார். அது அவருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியர் இருக்கிறார். அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். பாரதியார் முதலாக பணியாற்றிய இதழ் எது என்று சொன்னால் சுதேசமித்திரன். எனக்கு பாரதிக்கு அங்கதான் தாக்கம் வருது. ஆசிரிய பணியிலேயோ அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருப்பது பாரதிக்கு சற்று கூட பிடிக்கவில்லை. பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியே தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும். உலகத்தை பார்க்கலாம், விசாலமான பார்வை எப்பவுமே கவிஞனுக்கு இருக்கும். சமுதாயத்துல சுயநலவாதி தன்னை மட்டுமே சிந்திப்பான். ஆனால் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகளாவிய பார்வையை சிந்திப்பவர்கள் சான்றோர்கள். அந்த வகையில மகாகவி பாரதி வரும். பாரதியை குறித்து சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்றாங்க. திருவல்லிக்கேணி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சென்னை மாநகரத்தில் தேங்காயும் பழமும் எடுத்துக்கொண்டு சென்று அந்த பார்த்தசாரதி கோயிலிலே கட்டப்பட்டிருந்த அந்த யானைக்கு அவன் கொடுக்கின்றான். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அந்த யானை அந்த தேங்காயும் பழத்தையும் வாங்கி கொள்ளாமல் பாரதியை வாங்கி கொண்டது. அப்ப பாரதியை தூக்கி போட்டு மிதித்தது. அதனால்தான் கவிஞர்கள்லாம் சொல்லும் போது, அற்புதமான மனிதர்கள் சொல்லும் போது, நமக்கெல்லாம் யமன் எருமையில் தான் வருவான், ஆனால் பாரதிக்கு யானையில் வந்தான். ஏன் தெரியுமா? அவன்தான் ராஜகவியாயிற்று அப்படின்னு சொல்றான். ஒரு கவிஞன் மிக சிறப்பாக சொன்னான், யானை மிதித்து தமிழ் செத்தது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் சாகவில்லை, தமிழ் சாகா வரம் பெற்றது. அந்த பாரதியின் மீது கொண்ட அளவு கடந்த அந்த பற்று அந்த கவிஞன் அவ்வாறு எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது. ஏன்னா தமிழும் பாரதியும், பாரதியும் தமிழ், எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா? அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் மிக சிறப்பாக சொல்லுகிறார், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். இப்ப அந்த குறிப்பை வானதி கொடுக்கிறாங்க. பாரதி யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார் என எங்கேயோ கவித்துவமாக படித்த நினைவு. அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அவங்க பேசுறாங்க. வறுமைதான் பாரதியை சாகடித்தது என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும். அதுவும் பாரதியினுடைய அந்த கஷ்டங்கள், வறுமை, எவருக்கும் அஞ்சாத ஒரு தன்மை. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய பல்வேறுபட்ட துறையை சார்ந்தவர்கள். பாரதி எதற்காக நீ எழுதுகிறாய்? ஒரு சின்ன சலாம் போடு, உனக்கு என்ன பதவி வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும் என்றெல்லாம் பாரதியை தன் பக்கம் இழுக்க நினைத்தார்கள். எழுதுவதை மட்டும் நிறுத்திவிடு என்று சொன்னார்கள். ஆனால் பாரதி சொன்னார்,
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அடுத்த ஒரு வார்த்தை பாரதி போடுறான் பாருங்க, அவனுடைய சுயசிந்தனை. தன்மானமிக்க கவிஞன் அல்லவா மகாகவி பாரதி. பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை வந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்னு சொல்றேன். எந்த காலத்திலையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நான் தலைமை வணங்க மாட்டேன் என்று அறைகூவல் விடுத்தவன் மகாகவி பாரதி. அப்ப இந்த படைப்பாளர்களும் சிந்தனையாளர்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இதழாளியனாக அவன் திகழ்கின்றான். மிக சிறப்பான வகையில சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வில், கலைமகன், தேசபக்தன், சுதாரத்னாகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். பல்வேறுபட்ட இதழ்கள்ல பாரதி எழுதியிருக்காரு. இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருக்கிறதோ, எப்படி இவ்வளவு பத்திரிகையில பாரதி எழுதியிருப்பான்? அது காரணம் மிக சிறப்பான வகையில சொல்றாங்க. நேர மேலாண்மையை பாரதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்பொழுதும் நினைவு கூறுகிறேன் அப்பா. அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட இருந்திருக்குது? பாரதி கிட்ட இருந்திருக்குது. எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பாரதி எழுதி கொண்டே இருந்தான் என்பதை நாம் இதன் மூலமாக உணர்கிறோம். தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள பாரதி மனிதர்களுக்கிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி. நான் தான் இதை செய்தேன், நான் மட்டும்தான் இதை செய்தேன் என்று பாரதி எப்பொழுது சொன்னதில்லை. அந்த தான் என்ற அகங்காரத்தை ஒழித்தவன் மகாகவி பாரதி. ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். பாருங்க, பாரதின்னு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் பல்வேறுபட்ட புனைப்பெயர்களில் எழுதக்கூடிய வல்லமை பாரதி கிட்ட இருந்திருக்கு. எப்பவுமே எழுத்தாளர்கள் ஒன்றை படைக்கின்ற பொழுது இயற்பெயரை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? துறந்து விடுவார்கள். தனக்கான ஒரு புனைப்பெயரை சமூகத்தில் அடையாளப்படுத்தி கொள்வார்கள். கனக சுப்புரத்தினம் எப்படி அவருடைய பெயர் மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, பாரதியின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை எப்படி மாற்றிக்கொள்கிறார்னாக்க பாரதி தாசன் அப்படின்னு சொல்ற. கம்பன் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட காரணத்தினால் கம்பதாசன், கண்ணன் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் கண்ணதாசன். இப்படி பல்வேறுபட்ட திறன். பாரதியினுடைய அந்த பத்திரிகையில் என்ன இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களை கவரும் தானே அப்பா. இந்த பொண்ணு கேட்கிறான், கேட்டுட்டு சொல்றாங்க, பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் முதலாக புது கவிதையை படைத்தவன் மகாகவி பாரதி. நியூ பொயட்ரி. அமெரிக்க நாட்டை சார்ந்த வால்ட் விட்மன் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞன் நியூ பொயட்ரி, இலக்கணத்தை மீறிய கவிதையை அவன் எழுதுகிறான். அந்த அமெரிக்க கவிதையை படித்த மகாகவி பாரதி எப்படி எழுதுகிறார்னாக்க, தமிழ்ல புது கவிதை படைக்கிறார். தமிழ்ல முதலாக புது கவிதை படைத்தவன் மகாகவி பாரதி. பெரிய சிறப்பு இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, தமிழில் இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாள்களில் முதலாக கேலி சித்திரத்தை வரைந்தெடுத்தவன் மகாகவி பாரதி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கார்ட்டூன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, கேலி சித்திரம். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி தானே. உண்மைதான் அது. லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார். வெறும் கேலி சித்திரங்களை வச்சு ஒரு இதழ் நடத்தினார்.
அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா, விஜய் ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார். அவருக்கு ஒரு ஆசை, ஆனா இருந்தாலும் அந்த ஆசையால் அவர் தளர்ந்து விடவில்லை. எப்படி எழுதுறாரு? பிற இதழ்களில் தன்னுடைய கருத்து சித்திரத்தை வரைந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உலுக்கி எடுக்கிறார். காட்டினுடைய நெருக்கமான வழிகளில் யானை நடக்கும் நடத்தை பின்பற்றி பிற விலங்குகளும் அப்பாதையில் சுலபமாக நடக்கும். காட்டுல யானை நடக்கிறத வச்சு பிற விலங்குகள் நடக்கும். அதை போலவே இதழியலில் பாரதியின் தடம் பற்றி நடந்தவர்கள் பலர் இருந்தனர். எப்படி இந்த பாரதி பத்திரிகையில் எழுதுறார் அப்படின்னு சொல்லிட்டு இதழியல் மீது ஆர்வம் கொண்ட பல்வேறு பட்டவர்கள் அவரை பின்பற்றி எழுத தொடங்கினார்கள். பாரதியிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களான பி. சுப்பையா, ஹரிஹரர், என். நாகசாமி, வ. ராமசாமி, பரளி, சு. நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவற்றை எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் பணி செய்திருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா அது? அது மட்டும் இல்லாம அவரது மூச்சும் பேச்சும் பணியும் தமிழின் வளர்ச்சியை முன்னிட்டு இருந்திருப்பது என் போன்ற இளையோருக்கு இன்றைக்கு நினைத்தாலும் பெரும் ஊக்கமாக உள்ளது. பாரதியினுடைய பேச்சு மூச்சு எப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நாட்டின் சிந்தனை, அந்த சிந்தனை இதழியல் மூலமாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு படிக்கக்கூடிய இளைய தலைமுறையாகிய உங்களுக்கெல்லாம் அவருடைய சிறப்பம்சம் மிக சீரும் சிறப்புமாக புரிவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த பெண் பிள்ளை சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். பாருங்க, திருவள்ளுவர் தான் குரல் வெண்பா எழுதினார் மட்டுமல்ல இல்லையா, பாரதியும் வந்து என்ன பண்ணிருக்கான், பெண்மையை போற்றக்கூடிய விதத்தில் எழுதியிருக்கான். அது என்ன பாடல்? பெண்மை அறிவு உயர பீடு ஓங்கும் பெண்மைதான் ஒன்மை மர ஓங்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்மை யுற உலங்கும் உலகு. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் தமது கொள்கையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் பண்பை பாரதியிடமிருந்து இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பெண்மையை போற்றி புகழ்ந்து பாடியவன் மகாகவி பாரதி. அதனால்தான் அந்த மனதில் உறுதிபட அந்த பாடலை பாடினே வரும்போது சொல்லுவான், பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று சொல்லுவான். அது மட்டுமல்ல, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். இல்ல, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்காக, பெண்மையினுடைய உயர்வுக்காக குரல் கொடுத்தவர்களில் முதலாவதாக விளங்குவோர் யார் என்று சொன்னால் மகாகவி பாரதி. அதே போல பாரதியை போன்ற பிற ஆளுமைகள் மிக சீரும் சிறப்புமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நிறைய சொல்லியிருக்கிறார். பிற அறிஞர்களுடைய கருத்தையும் அறிவையும் ஏற்றுக்கொண்டவன் மகாகவி பாரதி என்று சொல்லியிருக்கிறார். இதழை சிவப்பு வண்ணத்தாளில் ஏன் பாரதி வெளியிட்டாரப்பா? ஒரு கொஸ்டின், ஒரு வினா கேட்கிறாங்க வானதி. அப்பா, அந்த இதழை வந்து ஏன் சிவப்பு வண்ணத்தில் அவர் எழுதினார்? எனக்கு நீங்க இதற்கான பதில சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வானதிக்கு திரும்ப ஒரு மின்னஞ்சல் பண்றேன். உன் மின்னஞ்சல் கிடைக்க பெற்றேன், பெருமகிழ்வு கொண்டேன். நீயும் உன் நண்பர்களும் நலமாக உள்ளீர்களா? எவ்வளவு கடுமையான வேலைகள் இருப்பினும் காலை உணவை தவிர்க்காது. எவ்வளவு கடுமையான வேலை இருந்தாலும் அருமை மகளே வானதியே, காலை உணவை தவிர்க்காது. முக்கியமான ஒரு கருத்து, நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, காலை உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. இங்கு அம்மா, தம்பி, வயல்வெளி, உன் கன்றுக்குட்டி நலமே எல்லாம் இயற்கையோடு ரசிக்கிறது. ஏன்னா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் என்ன உணர்வு இருக்குமோ அதுதான் குழந்தைகளுக்கும் இருக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொன்னது சாதாரணமான செய்தி அல்ல. தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால்
மகளை வீட்டிலா சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது தாய்கிட்ட இருக்குது, தந்தைகிட்ட இருக்குது இல்ல. அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், இவ்வளவு அழகா சொல்றாருல்ல. தந்தைக்கும் அந்த சிறப்பு இருக்கு. பாலூட்டும் அன்னை அவள் உன்னை வழிநடத்தும் தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகின்ற. ஆக இந்த இடத்துல தாயை தன்னுடைய உணர்வுல, அதாவது அந்த குழந்தை எப்படி வளர்த்து வார்த்தை எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த நூல்களை எல்லாம் நீ படிக்கக்கூடிய வல்லமை கிடைத்திருப்பதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா? கேட்டிருந்தாங்க இல்லையா? சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பது என்பதால் அடிமை தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழில் வண்ணத்திலும் அச்சிடப்பட்டது. அந்த சிகப்பு வண்ணம் என்பது புரட்சியை குறிக்கக்கூடிய ரெவல்யூஷன். அதனால்தான் பாரதி எழுதணும். ஏன்னாக்க இந்தியா மிக 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 விரைவில் விடுதலை பெற வேண்டும் என்று ஒரு தனியாத தாகம் கொண்டவன் மகாகவி பாரதி. நல்லா கவனிங்க. பாரதியினுடைய புனை பெயர்களை பட்டியலிட்டிருந்த அந்த பெண் பிள்ளை எவ்வளவு அழகா, எத்தனை புனை பெயர் மகாகவி பாரதிக்கு. நல்லது. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். அதனால்தான் தன்னுடைய இதழ்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க நெருக்கமானவருடைய பெயரை எழுத மாட்டான். ஏன்னாக்கா ஆங்கிலத்தை படிப்பாங்க. அப்ப பாரதிக்கு நெருக்கமான ஒரு நண்பருடைய பெயரை பாரதி எழுதிவிட்டார். அதை படிக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு ஸ்பெயிலர் இருப்பாங்க, ஒற்றர்கள்லாம். இன்னார் பாரதிக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புரட்சி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவருடைய நண்பர்களை பிடிச்சிருவாங்க. அந்த எண்ணம் பாரதிக்கு இருந்தது. அதனால தன்னால் தன்னுடைய நண்பர்களுக்கு எந்த விதத்திலும் கேடு வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது என்பதற்காக பாரதி அதெல்லாம் பத்திரிகையில குறிப்பிட்டு எழுதவில்லை. இவ்வளவு அழகா சொல்றார். நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனைப்பெயரில் மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளார். ஏன் என்று சொன்னால் எந்த கெடுபிடியும் வந்துவிடக் கூடாது. உண்மையில்லை, தனக்கு வந்தால் பரவாயில்லை, தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கெடுபிடியும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் மகாகவி பாரதி. எவ்வளவு பெரிய நல்ல உள்ளம் பாருங்க. இப்ப அப்படியா இருக்கிறோம்? தனக்கு எதுவும் வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னா சமுதாயத்தில் இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறார். பாரதியினுடைய அந்த இதழியல் அறம், ஒரு பத்திரிகையை நடத்துவது என்பது தர்மம், அறம். நல்ல செய்திகளை வெளியிட வேண்டும், உண்மையை மட்டுமே வெளியிட வேண்டும். எந்த நிலையிலும் தவறான செய்திக்கு ஒருபொழுதும் இடம் தரக்கூடாது இல்லையா? அதனால்தான் பத்திரிகை தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. ஜனநாயகத்தினுடைய வலுவான தூண்களில் ஒன்றாக விளங்குவது பத்திரிகை. வானதி அதே சமயத்தில் சொல்றார், பாரதி தான் எழுதக்கூடிய இதழ்கள்ல அந்த நாள், தமிழ் மாதம், ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய புரட்சிலாம் பாரதி செஞ்சிருக்காரு பாருங்க. செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். தலைப்பிடலை மகுடமிடல் என்றே பாரதியார் கூறுகின்றார். ஏன்னா தலைப்பிட்டு எழுதுவது என்பது ஒரு தலைப்பு செய்திகள். இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, ஒரு செய்தியை பார்க்கும்போதே அந்த தலைப்பு செய்திகள் பார்க்கும்போது அந்த செய்திகளை உள்வாங்கிக்கும் வாசகர்களாகி நாம் அதை படிக்கும் போது. அப்ப அந்த தலைப்பிட்டு எழுதக்கூடிய அந்த முறை இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன சொல்றார் மகாகவி பாரதி? என்ன பெயர் வைத்திருக்கிறாரு? மகுடமிடல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பொது தேர்வுல கேட்பாங்க, அரசினுடைய போட்டி தேர்வுகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. அது மட்டும் இல்லாம இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் மிக சிறப்பான வகையில பாரதி எழுதியிருந்த அந்த செயலை எல்லாம் பார்க்கிறோம். எந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பாரதி தம் இதழியல் பணியை கைவிடவில்லை. ஆரம்பத்திலே சொன்னோம், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் பாரதி இதழ்களுக்கு எழுதி கொண்டே இருந்தான். எழுதுவதில் அவனுக்கு அதிகமான ஆர்வம். ஆனால் உண்மையை மட்டுமே எழுதினான், விடுதலையை மட்டுமே உணர்த்தி எழுதினான்.
என்றெல்லாம் சொல்வார்கள். இன்றைக்கு நூலாக்கம் பெற்றுள்ளன. இதை போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்பட தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன. இவையெல்லாம் தமிழினத்தின் பேருன்னு சொல்லும் போது என்ன, நம்முடைய நல்ல காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதழாளராக பாரதியை நீ அடையாளம் கண்டதை போலவே தமிழின் இன்னும் பல ஆளுமைகளை அடையாளம் கண்டு எழுத வேண்டும். உன் விசால பார்வைக்கு என் பாராட்டுக்கள். உன் மின்னஞ்சல்களுக்காக காத்திருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்லிட்டு என்றும் உன் அன்பு அப்பான்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, பாரதி இறக்கின்ற பொழுது கூட இதழாளராகவே இறந்தார். எவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு செய்தி பாருங்க. எப்படியாவது உங்களுடைய புத்தகத்திலே அந்த செய்திகள் இருக்கு, நல்லா கவனமா கவனிங்க. இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு தூங்கச் செல்லும் முன்பு நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார். நாளைக்கு பத்திரிகை துறைக்கு நான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அமானுல்லா கானை பற்றி எழுத வேண்டும். அந்த பத்திரிகை ஆபீஸ்ல என்ன அந்த செய்தியை எழுதணும்னு சொல்லிட்டு இறப்பதற்கு முன் அந்த இரவுல மகாகவி பாரதி எண்ணிக்கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள் பத்மநாபன் அவர்கள் இந்த செய்தியை சொல்றார். ஆக பாரதியினுடைய பார்வை விசாலமான பார்வை. எப்பேற்பட்ட பாரதி, செய்தியை பாருங்க. தமிழ் புதிய பொருள் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ் சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம் இதழியல் பணி. இதழியல் பணியை மிக சீரும் சிறப்புமாக வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்தவன் ஆங்கிலேயனுடைய அக்காலகட்டத்தில் ஒரு சிம்மமாக சிலிர்த்து எழுந்தவன் மகாகவி பாரதி. பன்முகம் கொண்டவர் பாரதி. பாரதியின் உலகளாவிய பார்வைக்கு இதழ்கள் துணை புரிந்தன. ஏன்னா உலக பார்வை, அவன் தேசியத்தை சிந்திக்கிறான். எந்த ஒரு நிலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒற்றுமையுள்ள சமுதாயமாக மாற வேண்டும் என்று அவன் துடிக்கின்றான். எல்லாத்தையும் பார்க்கிறான். மிக விரைவாக நாடு விடுதலை பெற வேண்டும் என்று அவன் துடிக்கின்றான் பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் 1921 மகாகவி பாரதி இந்த உலகை விட்டு நீங்குகிறார். எவ்வளவு பெரிய ஒரு வருந்தத்தக்க செய்தி. மகாகவி பாரதிலாம் விடுதலையை பார்க்கல. 26 ஆண்டுகள் கழித்து 47 சுதந்திரம். பாரதி இந்த உலகை விட்டு நீங்கியது 21. நிறைவான வாழ்க்கை மகாகவி பாரதி. அடிக்கடி நாங்கள் எல்லாம் பேசுவோம், பல்லாண்டுகளாக ஒரு 5000 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்ன சாதனையை சாதிக்க முடியுமோ அப்படி வாழ்ந்தவங்களாம் சாதிக்க முடியுமான்னு சொன்னாக்க சான்றாளர்களால மட்டும்தான் அது முடியும் பார்த்தீங்கன்னாக்க இல்லையா. மிக இளம் வயதிலேயே மரித்து போனவன் மகாகவி பாரதி என்று சொல்லுகின்றோம். அந்த நரை வருவதற்கு முன்னாலே மரித்து போனவன் மகாகவி பாரதி என்று நாம் பேசுகின்றோம். ஆக பாரதியினுடைய அந்த வாழ்வியை நாம் பார்க்கின்ற பொழுது கண்ணீர் உகுக்கின்றது. இதழாளனாக, பன்முகம் கொண்ட பார்வையாளனாக அத்துணை மொழிகளை கற்ற இந்த மகாகவி பாரதி சொல்லுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்ப அவனுக்கு அத்துணை மொழிகள் தெரிந்தன சாதாரணமான செயல். ஆனால் அத்துணை மொழிகளையும் கவிதை வீச்சாக பயன்படுத்தியவன், இதழியல் சிந்தனைகளாக தழைக்க செய்தவன் மகாகவி பாரதி. அதே போல நேர மேலாண்மைக்கு பாரதி வெற்றியை கொடுத்தார். எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? நேர மேலாண்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு ஒரு செயலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு செய்யறவங்களாம் இருப்பாங்க, அப்பயே மறக்கிறவங்க இருப்பாங்க. அதனால்தான் மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் மிக 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 முக்கியமானது நேர மேலாண்மை. அந்த டைமிங்குள்ள அந்த செயலை செஞ்சு முடிச்சோம். யாரா இருந்தாலும் கலாம் ஐயாட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்வியல் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்த நேரம், அந்த காலத்தில் அந்த செயலை செய்ய வேண்டும், பிறகு பார்க்கலாம் என்றெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எல்லாருமே காந்தியடிகள் சொன்னாலே நேர மேலாண்மை. ஒரு கூட்டத்துக்கு போறாரு,
அந்த நேரத்துல கொஞ்சம் இந்த நேரம் தாழ்வது போல இருக்குது. உடனடியாக ஒரு மிதிவண்டியை வாங்கிக்கின்னு காந்தி அந்த கூட்டத்துல போய் குறித்த நேரத்துல போய் சேர்ந்தார். பார்த்தீங்கன்னா இப்ப கூட்டத்துக்கு லேட்டா வரதே ஒரு ஸ்பெஷல் இப்போ இல்லையா? 7 மணிக்கு கூட்டம் போட்டாக்கா 11 மணிக்கு வரது அவங்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு. ஆனா அப்பெல்லாம் ஒரு நமக்காக அவர்கள் காத்திருக்க கூடாது என்பதை மிக சிறப்பாக உணர்ந்தவர்கள் இத்தகைய சான்றோர் பெருமக்கள். அதுல மகாகவி பாரதி அவர் பேசாத கூட்டங்களே கிடையாது. திருவல்லிக்கேணியில கடற்கரையில் அவர் பேசி அந்த பேச்சுக்கள் எல்லாம் மிக சிறப்பாக சொல்லுவார்கள் சான்றோர் பெருமக்கள். சென்னையில் அவர் பேசியது ஏன் நம்முடைய திருவண்ணாமலையில் ராஜகோபுரத்தின் முன்னால் பேசினார். திருவண்ணாமலை கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தி விழா சபா மண்டபத்தில் பேசியிருக்கிறார். திருவண்ணாமலைக்கு பாரதி வருகை தந்திருக்கிறார். பல மணி நேரம் பாரதி பேசுவார். அந்த பேச்சுக்கள் அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல வந்து கொண்டே இருக்குமா. அத்துணையும் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளையினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக அந்த பேச்சுக்கள் அமைந்திருக்கும். திருவண்ணாமலைக்கு பாரதி வந்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா நம்முடைய மண்ணுக்கு. நினைச்சுக்கிறாங்க. இதழியலில் பாரதியின் தடத்தை பின்பற்றியவர்கள் ஏராளமானோர். பாரதியை போலவே எழுத வேண்டும் என்று துடித்தவர்கள். பெண்களுக்காக சக்கரவர்த்தினியில் குரல் வெண்பா எழுதியவர். மிக சிறப்பா சொன்ன அந்த செய்தி நம்ம பார்த்தோம். தலைப்பிடலை மகுடமிடல் என்பார் பாரதி. தலைப்பு எழுதுறது என்ன சொல்வாரா? மகுடம் பதிப்பது போல என்று மிக சிறப்பான வகையில சொல்வார். ஆக மகாகவி பாரதியை போல இனி ஒரு கவிஞன் பிறப்பானா, இனி ஒரு இதழாளன் பிறப்பானான்னு நாம் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆச்சரியக்குறியாக பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பாரதி இறக்கின்ற பொழுது சமுதாயத்துல பின்னால் போனவர்கள் சொற்பமான பேர். மிக அற்புதமாக ஒரு கவிஞன் பாடுவான். பாரதி உன்மீது மொய்த்த ஈக்களை காட்டிலும், இந்த கவிதை நல்லா கவனிக்க, பாரதி உன்மீது மொய்த்த ஈக்களை காட்டிலும் உனக்கு வந்த கூட்டம் குறைவாமே என்று சொல்ல. நீ புழுக்களின் உடலில் கூட புலியின் ரத்தத்தை பாய்ச்சி, புழுக்களின் உடலில் கூட புலியின் ரத்தத்தை பாய்ச்சி. பாரதி நீ சாதாரணமானவன். எப்பேற்பட்ட மா கவிஞன், எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவன். அப்படி ஒவ்வொரு செயலும் நாம் பார்க்கின்ற பொழுது நன்றி கற்கட்டும் தமிழ் சமுதாயம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கவிஞன் பாடுகின்றான், தெருவெங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம். ஏன் இப்பேற்பட்ட நல்லவர்களை எல்லாம், விடுதலைக்கு பாடுபட்ட உயர்ந்தவர்களை எல்லாம் இந்த சமுதாயம் மறந்து கொண்டிருக்கிறது. தெருவெங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் தமிழ் சமுதாயம் என்று சொல்லி இறுதியாக முடிப்பான். கவிஞனும் காற்றும் என்றும் மரிப்பதில்லை. அழகான வார்த்தை. காற்றுக்கு மரணம் இல்லை, கவிஞனுக்கு மரணம் இல்லை. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவான், அருமை மாணவ செல்வங்களே மிக கவனமாக கவனியுங்கள், பாடத்தோடு தொடர்புடைய செய்தி. இந்த தமிழ் சமுதாயத்தில் ஒரு கவிஞன் எப்பொழுது பிறக்கிறான் என்று சொன்னால், பிறக்கின்ற பொழுது அவன் பிறந்ததாக சரித்திரம் கிடையாது. அவன் இறக்கின்ற பொழுதுதான் பிறக்கின்றான் என்று திரையுலக கம்பன் கவியரசு கண்ணதாசன் சொல்லுவான். இந்த கவிதையை கூர்மையாக கவனியுங்கள். உண்டவன காரணவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அது வந்தவுடன் தாய் நண்டு மரணம். வாழை இலை காய் கனி ஆனவுடன் வாழை அடி வாழை ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் தாய் வாழை மரணம். ஆடுகடலோடு ஊடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்து ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் சிப்பி வீழ்ந்து மரணம். ஒன்று மட்டும் உண்மை, ஒன்று மட்டும் உண்மை, அறிவு ஊற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் என்று சொல்லுவார்கள். ஆக பாரதி ஜனனம் பெற்றிருக்கிறார் என்று கூறி இந்த இதழாளர் பாரதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பகுதியை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, பல முறை படியுங்கள். படித்து இதழாளர் பாரதி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலே நீங்கள் அந்த கட்டுரையை எழுதி மிக விரைவாக நீங்கள் அனுப்ப வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதை உங்களுக்கு ஒரு வீட்டு பாடமாகவும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக சிறப்பான வகையில் படியுங்கள். பெற்றோர்களாகிய உங்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை HM சிஸ்டர் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற ஆற்றல் படைத்த கலங்கரை விளக்கம்
ஜோதி அம்மா அவர்களுடைய வாழ்த்துக்களோடு அவருடைய அருளாசியோடு இந்த பாடத்தை இத்துடன் நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.